நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி இருந்துச்சு இதை பற்றியும் சொல்ல போகிறேன். 2025 அதை விட பெட்டராக இருக்குமா அல்ல சுமாராக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னா அவங்க பேர் சொன்னாலே தெரியக்கூடிய அளவுக்கு அது எப்பயுமே ஒரு திருப்திகரமான ஒரு ராசி. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க தனிச்சு நிற்பாங்க. அது எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே சரி, அதுதான் அவங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். விடாமுயற்சின்னு சொல்லலாம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஃபைனலாக அதை ஃபினிஷ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2024 சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ராசியவே பார்க்கறது மட்டும் இல்லாமல் 4ஆம் வீட்டில் அர்த்தமாஷ்ட சனியாக உட்கார்ந்துட்டு இருந்தார். அதே மாதிரி செவ்வாயினுடைய இன்னொரு ராசியான மேஷத்தையும் பார்த்துட்டு இருந்தார். அப்போ சனி பகவான் தன்னுடைய பார்வையா செவ்வாயை முழுமையா தன்னுடைய கட்டுக்கோப்பில் வச்சுட்டு இருந்தார். அதனால உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருந்தாலும் ஏண்டா எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு நீண்டுகிட்டே போயிட்டுருக்கோம். கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது பல ரூபத்தில் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எது சொன்னாலும் யாருக்கும் புரியவே புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் ஹெச்ஆராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டீம் ஹெட்டுக்கு ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வைசிவர்சாவும் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை முடித்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது ஒன்று, அவங்களுக்கு புரியறது ஒன்று, அவங்க செய்கிறது ஒன்று, ரிசல்ட்டு வேற. கடைசியில் அப்பாடான தலைக்கு மேலே கையை வச்சுட்டு உட்கார்ற மாதிரி தான் சுற்றி 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 வந்துட்டே இருக்கே ஒழிய, நம்ம ஒரு கேம் ஆடுவோம்ல, அது எப்படா ஃபினிஷ் பண்ணி வெளியில் போகிற மாதிரி, அந்த மாதிரி எப்படா முடிப்போம் அப்படின்ற மாதிரி தலை சுற்றிகிட்டே தான் இருக்குது விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த 2024. ஓகேங்களா? அப்போது ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காலில் அடிபட்டிருக்கும், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்திருக்கும், தொழிலையும் விரயமாயிருக்கும், போகிற வழி கரெக்டாக தப்பா, இதுக்கு லோன் வாங்கினது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும். எதுலேயுமே தெளிவில்லாத நிலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தவங்கெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, சிவனேன்னு உட்கார்ந்துருக்கலாமா, ஏண்டா இது அப்படின்னு. நிறைய பேர் நிறைய சொத்துக்களை விற்று பல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போய் அது ஏண்டா இப்படி பண்ணோம், அது அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்ற புரிதலும், உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சில வாக்குவாதங்கள் வர்றதும், உங்கள் மேலே திருப்தி இல்லாத ஒரு நிலை கணவன் மனைவிக்கு வர்றதும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தா திருப்தியாகவே இல்லை அப்படின்றது தான் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்கிறது. அதில் தப்பிச்சவங்களே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற திசாபுத்தி சூப்பராக இருந்தால், ஏன்னா கோச்சாரம்ன்றது 30-40 மார்க் தானே, 60-70 மார்க் உங்களுக்கு சுய ஜாதகம் தானே. அதுவும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்தால் எப்படியும் சாதிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி லக்னம் சூப்பராக இருந்து லக்னாதிபதி சூப்பராக இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் விதிவிலக்கு. சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய பதிவையும் நீங்கள் பாருங்கள், ஏன்னா அந்த பதிவு உங்களுக்காக தான். சரி, 2024 என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் உங்களையே பார்த்து, ஏன்னா நீங்களும் சனியும் விருச்சிகம் மேஷம், அதாவது செவ்வாயினுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ திருப்திகரமாக சனிக்கு கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்னா, அதான் நம்ம சொல்லுவோம்ல, முள்ளு மேலே நிற்கிற மாதிரி, நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி, எதுவுமே ஒரு பகையினுடைய
இடத்துல நிற்கிற மாதிரி, ஏற்ற மாதிரி பகைவன் நிற்கிற மாதிரி எல்லாமே வியூகம் போட்டு 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 அலர்ட், டயர்ட், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு போர் முனையில் நிற்கிற மாதிரி நீங்களாம் நின்றுட்டு இருந்தீங்க. இப்போது 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போது அப்பாடா அப்படின்னு விருச்சிகராசி அன்பர்கள் சொல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பாசிட்டிவாக இருந்ததுனால தான் இந்த அளவுக்காவது ஓடி இருக்கீங்க. குரு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சரி, இப்போ அந்த குருவுமே குரு இருக்கக்கூடிய இடத்த சனி பகவான் மூமெண்ட்டில் பார்த்துருவார். அப்போது என்னாகும், தன்னுடைய 10ஆம் பார்வையாக குருனுடைய வீட்டை பார்க்குறார், தன்னுடைய 3ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குறார். சுக்கிரன்றது யார், உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அடுத்தது புதனுடைய வீட்டையும் பார்க்குறார். அப்போ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார், குடும்பத்தில் அந்யோன்யம் சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே விருச்சிகத்தோட ட்ராவல் பண்ணுற ஹஸ்பண்டோ ஒய்ஃப்கோ ரொம்ப ரொம்ப பக்குவம் வேணும். பெஸ்ட்டு என்ன நான் சொல்வேன்னா, எப்பயுமே விருச்சிக ராசியில் கணவரோ மனைவியோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிளானட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா குடும்பமே அவங்க மேலே சாஞ்சிட்டா போதும், அவங்க எல்லாத்தையும் லீட் எடுத்துருவாங்க. ஓகேங்களா? எத்தனை குதிரை போட்டி இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு அந்தந்த குதிரைக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்தந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அது பேத்தி பேரன் யாராக இருந்தாலும், என்னம்மா மருந்து கொடுத்தியா, இந்த டாக்டர்கிட்ட போனியா, என்னாச்சு இதாச்சு, தேர் ஆல்வேஸ் அலர்ட்டுங்க. அந்த அலர்ட் ஏண்டா இவரை மருந்து நம்ம கொடுக்க மாட்டோமா, இவர் தான் பெரிய இவர் மாதிரி அப்படின்றதெல்லாம் 2024 ப்ளஸ் 3 மாதம் ஆஃப் 2025 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்துக்கிட்டதுனால தானே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு குருவாக விருச்சிகத்தை ஏற்றுக்குவாங்க. அப்போது அன்பான மனைவி கணவர் இருந்தாலும் 2024 வரைக்கும் இன்னும் கேட்டிருப்பீங்க, ஏங்க உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்டதெல்லாம் போய் இப்போது அவர் பண்ணதுக்குண்டான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய நட்பு முறிஞ்சிருக்கு, நிறைய பகைமை போயிருக்கு, அதெல்லாம் மாறிடும். உங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய காலம் 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வருது. அண்ட் மேலும் 4ஆம் வீட்டில் ராகு வந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி குருனுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால 4ஆம் வீட்டு ராகுவை பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வீடு முடிப்பீங்க. நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் திருப்திகரமாக முடியும். உங்களுக்குள்ள எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே அங்கே அந்யோன்யம் ஏற்பட்டு உங்களுக்கும் உங்கள் எலக்ட்ரிஷியனுக்கும் உங்களுக்கும் உங்கள் ஜாப் கொடுக்குறவங்களுக்கும் உங்களுக்கும் டாக்டருக்கும் whomever you move with அங்கே அன்பும் அரவணைப்பும் ஏற்பட்டு உங்களுடைய ஆரோக்கியமும் சீராகும். ஸோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பட் சிறு குழப்பங்கள் உங்களுக்கு அங்கே ஏற்படும். ஏன்னா கேது அப்படின்றவர் சிம்மத்துக்கு போகிறார், அது உங்களுடைய 10ஆம் வீடுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் பட் ஸ்டில் இப்போ 2004 எல்லாம் நீங்கள் அனுபவித்த விஷயத்தை பார்க்கும்போது 2025 சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு சம்திங் சூப்பர் பீரியட் 2025 காத்துட்ருக்கு. நிறைய புண்ணியஜனங்கள் பண்ண போகிறீங்க, நிறைய கிரகப்பிரவேசங்கள் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.